கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட பிரியாரிட்டி அண்ட் பர்பஸ், முன்னுரிமையும் நோக்கமும் என்கிற தலைப்பில் தேவனுடைய செய்தியை நான் கொண்டு வருகிறேன். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகள் ஒன்றை போலாண்டாயிலும். உங்களுக்கு சொல்லுகிறேன், அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காற்று புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று யார் அறிந்திருக்கிறார்? உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்ன செய்யாதிருங்கள், உங்களுக்கு வேண்டியவைகள் என்ன என்பதை யார் அறிந்திருக்கிறார் அப்படின்னா பரமபிதா அறிந்திருக்கிறார். 32வது வசனத்துல 31வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, இன்றைக்கு மனிதன் எதை குறித்து கவலைப்படுகிறான் அப்படின்னா 3 காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம். அப்போ ஆகாரத்திற்காக கவலைப்படுகிறான், glory to God. குடிப்பதற்காக கவலைப்படுகிறான், வஸ்திரத்திற்காக என்ன செய்கிறான்? கவலைப்படுகிறான். இது 3 நமக்கு தேவைதான், நமக்கு தேவைதான். வேதமே சொல்லுது, இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று யார் அறிந்திருக்கிறார் அப்படின்னா பிதா அறிந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம ஏன் கவலைப்படணும்? இன்னைக்கு நம்மளுடைய கவலையினுடைய ஒரு பகுதியே எது அப்படின்னா எண்ணத்தை உடுக்கிறது, எண்ணத்தை சாப்பிடுறது இல்ல, தன்னுடைய வேலையை குறித்து, நாளைய தினத்தை குறித்து. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்ப்பதும் இல்லை. அவைகளை உங்கள் பரமபிதா என்ன செய்கிறார்ப்பா? பிழைப்பூட்டுகிறார்.
அவர்களை பார்க்கலும் நீங்க யாருன்னு சொல்லுது? விசேஷித்தவர்கள். தேங்க்யூ லார்ட். அப்ப உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எதை குறித்து என்ன செய்கிறது இல்ல? கவலைப்படுகிறது இல்ல. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மனிதர்கள், பிரைஸ் தி லார்ட், நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய ஒவ்வொரு நாளின் தேவைகளுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க, 33வது வசனம். முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் என்ன செய்யப்படும் அப்படின்னா கூட கொடுக்கப்படும். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். பிரைஸ் தி லார்ட். சீக்கிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, தேங்க்யூ லார்ட், நீங்க முதல்ல இந்த உலகத்திற்கு அல்ல, தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீ முன்னுரிமையை கொடுக்கணும். நீ பிரியாரிட்டியை கொடுக்கணும். உலகத்தில் இருக்கிறவர்கள் அதை தேடுகிறார்கள். அப்ப உங்களுக்கு என்ன தேவை என்பதை யார் அறிந்திருக்கிறார் அப்படின்னா, பிதா அறிந்திருக்கிறார். வேதம் சொல்லுது பாருங்க, seek first the kingdom of God and all things shall be added to you. அப்படி சொல்றோம் பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில இந்த முன்னுரிமைக்கும் நோக்கத்திற்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. பிரியாரிட்டிக்கும் பர்பஸுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதை செய்ய போகிறோமோ அதை செய்வதற்கு அது ஒரு உந்து சக்தியா இருக்கிறது, நம்மளை புஷ் பண்ணக்கூடியதா இருக்கிறது. இதை நீ சீக்கிரம் செய்யணும். நல்ல கவனிங்க. முன்னுரிமை என்பது நீங்க கவனம் செலுத்தும் காரியத்தை நீங்கள் தெரிந்தெடுத்து அதற்காக செயல்படுறீங்க பாத்தீங்களா, அதுதான் முன்னுரிமை. நோக்கம் என்பது இப்போ ஒரு காரியத்தை செய்யணும் அப்படிங்கிறது நீங்க திட்டமிட்டு இருக்கிறீங்கன்னு வைங்களேன், அதை செய்வதற்கு இந்த நேரத்தில் நீ இதை செய்யணும் அப்படின்னு உங்களை புஷ் பண்றது பாருங்களேன், அதுதான் பர்பஸ். அந்த பர்பஸ் அடையணும், அந்த நோக்கத்தை நீங்க அடையணும். ஆனா முன்னுரிமை என்பது நீங்க அந்த காரியத்திற்கு நீங்க எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறீங்க, நீங்க தேர்ந்தெடுக்கிற காரியத்திற்கு நீங்க கவனம் செலுத்துவதுதான் என்னது அப்படின்னா முன்னுரிமை. பிரைஸ் அல்லாஹ். இப்போ உங்க நோக்கம் அது என்ன செய்யும் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில எந்த பகுதியை நீங்க அடைய விரும்புகிறீங்களோ அந்த இலக்குக்கு நேராக உங்களை கொண்டு போயிட்டே இருக்கும் பாருங்க. Glory to God. இந்த நோக்கம் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறதான சூழ்நிலைகளை குறித்து இது என்ன செய்யும், மாறுபாடு உண்டாகும். சில நேரத்தில் என்ன செய்யும் அப்படின்னா அது மாறுபடும். இப்ப நீங்க பிரியாரிட்டி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, முன்னுரிமையை நீங்க கவனிக்கும் போது நீங்க எந்த காரியத்திற்கு கவனம் செலுத்துகிறீர்களோ, நீங்க கவனம் செலுத்தும் காரியத்தை உங்களை தேர்ந்தெடுக்க வைக்கும் பாருங்க, உங்களை சூஸ் பண்ண வைக்கும். ஏன்னா இதுக்கு நீ பிரியாரிட்டி கொடுக்கணும், இதை நீ சூஸ் பண்ணு, இதை தெரிந்து கொள் அப்படின்னு சொல்லும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த முன்னுரிமை என்பது உங்களுக்கு தனித்தன்மை வாய்ந்ததா இருக்க வேண்டும். தேங்க்யூலா. முதல்ல அதை நீங்க மதிப்பீடு செய்யணும். எப்படிப்பட்ட மதிப்பீடு செய்யணும் அப்படின்னா, இந்த காரியத்தை நான் செய்கிறேன், இந்த காரியத்தை செய்வதனால இதை நான் அடைவேன் அப்படிங்கிற ஒரு தனித்துவத்தை நீங்க ஏற்படுத்தினா மட்டும்தாங்க எதை செய்ய முடியும்,
அந்த முன்னுரிமையை கொடுக்கறீங்க பார்த்தீங்களா, அந்த காரியத்தை நீங்க செய்ய முடியும். நல்லா கவனிங்க. இந்த பிரியாரிட்டியையும் இந்த நோக்கத்தையும் உங்க வாழ்க்கையில நீங்க செயல்படுத்துவதற்கு முதல்ல உங்களுடைய வேல்யூவை, உங்களுடைய மதிப்பை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க எந்த காரியத்திற்கு முன்னுரிமை கொடுக்கிறீர்களோ அந்த காரியத்தினுடைய மதிப்பை நீங்க என்ன செய்யணும், முதல்ல அறிந்து கொள்ளணும். ரெண்டாவது, இதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா என்பதை நீங்க அறிந்து கொள்ளணும். மூன்றாவது, இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபரா நீங்க இருக்கணும். learn to say no. இது எனக்கு இப்ப வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கிடலாம்ல. நீங்க அப்படி நீங்க முடிவு எடுக்கல அப்படின்னா நீங்க வேண்டாத காரியத்தை தான் நீங்க செய்வீங்களே தவிர எதற்கு முன்னுரிமை கொடுப்பீங்களோ அதுக்கு நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, முன்னுரிமையை கொடுக்க மாட்டீங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த முன்னுரிமை எதற்கு கொடுக்கிறீங்களோ அதற்கு நீங்க சரியான நேரத்தை நீ செலவிடணும். ரொம்ப முக்கியம். தேங்க்யூலா. இது எல்லாவற்றையும் எனக்கு தெரிந்திருந்தாலும் நான் என் வாழ்க்கையில நான் அதை பிராக்டிஸ் பண்ணும்போது தாங்க என்ன செய்யும், அந்த பிரியாரிட்டிக்குள்ள என்னை கொண்டு போகும். இன்னைக்கு ஏன் நம்ம வாழ்க்கையில நம்ம கஷ்டப்படுறோம், ஏன் சில காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நம்ம ஸ்ட்ரகிள் படுறோம் அப்படின்னா, உலகத்துல இருக்கிறவனும் அதைத்தான் தேடுறான், நம்மளும் அதை தான் தேடுகிறார்கள். இங்க அஞ்ஞானிகள் இருக்கு, இங்கிலீஷ் பைபிள்ல வேர்ல்ட்லி பீப்புள்னு இருக்கு. உலகத்தில் இருக்கிறவர்கள் எதை தேடுகிறார்கள், தன்னுடைய தேவைகளுக்காக எதையோ ஒன்றை தேடுகிறார்கள். எதை குடிப்போம், எதை உடுப்போம், எதை உண்போம். நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுது seek first kingdom of God. முதலாவது நீ எதை பார் அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தை நீ தேடு. நீங்க முதல்ல தேவ ராஜ்யத்தை நீங்க தேடும் போது இவைகளெல்லாம் உனக்கு என்ன செய்யப்படும் அப்படின்னா கொடுக்கப்படும். எங்க நான் இப்படி சொல்றேனே, டைம் இருக்கு பார்த்தீங்களா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஏன் முன்னுரிமையை கொடுக்க இந்த 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 காரியம் நான் ஒரு 4-5 பாயிண்ட் தான் சொல்ல போறேன். இந்த டைம் இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப முக்கியங்க. டைம் இஸ் கரன்சி ஆஃப் லைஃப் அப்படிப்பாங்க. நேரம் எதற்கு மதிப்பிடப்படுகிறது அப்படின்னா பணத்திற்கு மதிப்பிடப்படுகிறது. நான் இப்படி சொல்றேன், 8 மணி நேரம் நீங்க வேலை செய்றீங்க, நீங்க வேலை செய்கிற நேரத்துக்கு நிர்வாகம் உங்களுக்கு எதை கொடுக்குது அப்படின்னா பணம் கொடுக்குதா, என்ன கொடுக்கலையா, கொடுக்குது இல்ல. கூட 2 மணி நேரம் வேலை செய்தா அந்த 2 மணி நேரத்துக்கும் எதை கொடுக்குது அப்படின்னா ஓவர் டைம் அப்படின்னு அதற்கு தேவையான பணத்தை உங்களுக்கு கொடுக்குது. பிரைஸ் அல்லாஹ். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதற்கு பிரியாரிட்டி கொடுக்கிறோம்? இன்னைக்கு உலகம் அந்த வசனத்தை பாருங்களேன், ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம். இவைகள் யார் தேடுகிறா அப்படின்னா அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். ஆனா உங்களுக்கு வேண்டியவைகள் இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னு யார் அறிந்திருக்கிறா? பிதா அறிந்திருக்கிறார். உனக்கு என்ன செய்யணும்? இஸ்ரவேல் ஜனங்களை கவனித்து பாருங்க. என்னாகம 11வது அதிகாரத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இறைச்சியை கேட்கிறாங்க. கர்த்தர் கொடுத்தாரா? கொடுத்தாரா? கொடுத்தார்ல. அப்ப அவங்களுடைய தேவைகள் அந்த எங்க என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா சந்திக்கப்படுகிறது. தேங்க்யூலா. நல்ல கவனிங்க. அப்ப நேரம் அப்படிங்கிறது ரொம்ப நம்முடைய வாழ்க்கையில முக்கியங்க.
ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஏன் நம்மளால முன்னுரிமை கொடுக்க முடியல அப்படின்னா, நம்ம சொல்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், அதனாலதான் எனக்கு பைபிள் படிக்க நேரம் இல்லை, எனக்கு ஜெபம் பண்ண நேரம் இல்லை. நேரம் இல்லைன்னு சொல்றவங்க ஏதோ ஒரு வழியில நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, அந்த முன்னுரிமையை நாம் தவற விடுகிறோம். எங்க வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, இந்த இந்த ஃபர்ஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் முதலாவது தேவ ராஜ்யத்தை என்ன செய்யணுமா? தேடு. இந்த ஃபர்ஸ்ட் அப்படி இருக்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு 5-6 அர்த்தம் இருக்கு பாருங்களேன். ஆர்டர், பிரியாரிட்டி அண்ட் இம்பார்ட்டன்ஸ். இப்ப நல்ல கவனிங்க, நீங்க உங்க வாழ்க்கையில எதை வகைப்படுத்துகிறீங்க, எதற்கு முன்னுரிமையை கொடுக்கிறீங்க, எதற்கு நீங்க முக்கியத்துவத்தை நீங்க கொடுக்கிறீங்க. வேதத்தின் அடிப்படையில் சொல்றேன், இந்த ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஹோலின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் மீன்ஸ் ஹோலி. ஃபர்ஸ்ட் அப்படின்னாலே அது பரிசுத்தத்தை கொடுக்கிறது. ஃபர்ஸ்ட் இஸ் பிலாங் டு காட். முதற் பலனெல்லாம் யாருடையது அப்படின்னா அது கர்த்தருடையது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது, கிரைஸ்ட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் அப்படின்னு இருக்கும். இயேசுதான் யாரா இருக்கிறார் அப்படின்னா அவர் முதற் பலனானவர். கிறிஸ்து யாரா இருக்கிறார் சொல்லுங்க? முதற் பலனானவர். Glory to God. நீங்க வேதத்தை கவனித்து பார்க்கும் பொழுது முதலானவைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் பார்ன், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் மார்னிங், ஃபர்ஸ்ட், இது எல்லாமே எதற்கு கொடுக்கணும் அப்படின்னா தேவனுக்கு நீங்க கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நான் இப்படி சொல்றேன் பாருங்க, நீங்க அந்த ஃபர்ஸ்ட், அந்த முதல் இடத்தை நீங்க தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்காம நீங்க வேறொரு காரியத்திற்கு நீங்க முன்னுரிமை கொடுப்பீங்க அப்படின்னா அது சாபம். வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. கொலேசியர் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். கொலேசியர் 3வது அதிகாரம் 5வது வசனம். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் அசுத்தம், மோகம், விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்களுடைய அவயங்களை என்ன செய்யுங்க? நல்ல கவனிங்க. விக்கிரக ஆராதனை என்பது பொருளாசை, அது கர்ஸ். அது எது விக்கிரக ஆராதனை அப்படின்னா, நீங்க முதல் இடத்தை தேவனுக்கு கொடுக்காம அந்த முன்னுரிமையை வேறொரு இடத்திற்கு நீங்க கொடுக்கும் பொழுது அது என்னவா மாறும் அப்படின்னா விக்கிரக ஆராதனையாய் மாறும். அது சாபமாய் மாறும். கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன செய்துவார் அப்படின்னா தள்ளிடுவார். பிரைஸ் தி லார்ட். நம்ம என்ன தேடுகிறோம் அப்படின்னா இன்றைக்கு உள்ளதை நம்ம தேடுகிறோம், உலகத்தில் உள்ளவைகளை நம்ம தேடுகிறோம். வேதம் என்ன சொல்லுது? இட்ஸ் எட்டர்னல். இது நித்தியத்திற்குரிய காரியம், இன்றோடு முடிந்து போகிறது அல்ல. நம்ம இன்னைக்கு உள்ள தேவைக்காக நம்ம கவலைப்படுறோம். அப்ப நாளைக்கு அது நாளைக்கு பார்த்துக்கலாம் பாஸ்டர். இல்ல, அப்படி இல்லைங்க. இன்றைக்கு நீங்க தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது, தேவனுக்கு முன்னுரிமையை கொடுக்கும் பொழுது நீங்க நாளைக்கும் என்ன செய்யுங்க அப்படிங்கன்னா அது நாளைக்கு உங்களுக்கு வேண்டியதை அது உங்களுக்கு கொடுக்கும். பாருங்க, வேதம் சொல்லுது, முதலாவது நீ என்ன செய்ய? தேவனு ராஜ்யத்தை தேடு. பிரைஸ் தி லார்ட். ஃபர்ஸ்ட், முதலாவது நீ தேவ ராஜ்யத்தை தேடு. அப்படின்னா என்ன? நான் எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறேன்? உங்க வாழ்க்கையில நீங்க பாருங்க, தேவனை விட
நீங்க எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறீங்களோ அவைகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில என்ன கொண்டு வந்துரும் அப்படின்னா ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. வேதம் சொல்லுது, நம்ம அடுத்த காரியங்களை நம்ம அந்த இடத்துல நிறுத்தும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா அது எல்லாமே கீழே தள்ளப்பட்டு விடும். நான் இப்படி சொல்றேன், தேவனுடைய தூதனா இருந்தவன் தான் லூசிபர். தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தவன் தான். ஆனா அவனுடைய எண்ணத்துல என்ன வந்துச்சு அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல இருந்தா, அவனுடைய வாழ்க்கையில என்ன வந்துச்சு, நம்ம அந்த இடத்துல இருந்தா, நம்ம அந்த முதன்மையான இடத்தை நம்ம தெரிந்து கொண்டா, இவ்வளவு மகிமையும் இவ்வளவு துதியும் யாரை வந்து சேரும்? என்னை வந்து சேரும். என்ன செய்யப்பட்டாங்க? அந்த சீட்ல போய் உட்கார்ந்தானா அவன் என்ன செய்யப்பட்டான்? கீழே தள்ளப்பட்டான். நான் இப்படி சொல்லுவேன், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பிரியாரிட்டியை நீங்க கொடுக்கல அப்படின்னா, முன்னுரிமையை நீங்க கொடுக்கல அப்படின்னா, அந்த காரியம் என்ன செய்யப்படும் அப்படின்னா தள்ளப்பட்டு விழும். தள்ளப்பட்டு விழும். நம்ம தேவனுக்கு நம்ம முன்னுரிமையை கொடுக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிற சில வசனங்களை மட்டும் நான் வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ லார்ட். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9வது வசனம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் என்ன செய்யணும் போட்டிருக்கு? கர்த்தரை கனம் பண்ணு. முதற் பலனினால, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், இனி என்ன செய்யணும்? கர்த்தரை கனம் பண்ணு. அப்ப நம்ம ஆண்டவருக்கு முன்னுரிமையை கொடுக்கும் பொழுது நீங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். எந்தெந்த காரியத்தில் தேவனுக்கு நீங்க முன்னுரிமையை கொடுக்கிறீங்களோ அப்போ என்ன செய்யப்படுகிறீர்கள்? தேவனை நீங்கள் கனம் பண்ணுகிறீர்கள். அடுத்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, அப்பொழுது உன் களஞ்சியம் என்ன செய்யப்படும்? பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எப்போ? எப்போங்க? கர்த்தரை நான் கனம் பண்ணும் பொழுது, கர்த்தருக்கு நான் முன்னுரிமையை கொடுக்கும் பொழுது, நீங்க உங்க வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியிலையும் ஏங்க உங்கள் தேவைகள் அத்தனையும் நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு. உன்னுடைய தேவைகள் அத்தனையும் நான் என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். நீ எதிர்பார்க்கிற, நீங்கள் கேட்கிற அத்தனையும் உங்களுக்கு கொடுக்கப்படும்படி நீ என்ன செய்? முதலாவது என்ன தேடு. முதலாவது என்ன செய்ய? தேடு. இன்னைக்கு அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. பிரைஸ் அல்லாஹ். முதலாவது நாம் கர்த்தரை தேடணுமா? ரோமர் 11:16 நீங்க வாசிக்கும் போது 11வது அதிகாரம் 16வது வசனம். ரோமர் 11வது அதிகாரம் 16வது வசனம். மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் என்னவா இருக்கும்? பரிசுத்தமா இருக்கும். வேறானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் மீன்ஸ் ஹோலி, அது பரிசுத்தம். நீங்க அப்ப முதற் பலனை, முதன்மையான இடத்தை, முதன்மையான காரியத்தை நீங்க தேவனுக்கு கொடுக்கும் பொழுது அதுக்கு பிற்பாடு நீங்க செய்றீங்க பாத்தீங்களா, அவைகள் எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னா அது பரிசுத்தமா இருக்கும். அதுல சாபம் இருக்காது, அதுல ஆசீர்வாதமா இருக்கும். வேதம் சொல்லுகிறது அது எப்படி இருக்குமா? வேறானது பரிசுத்தமா இருந்தா அதனுடைய கிளைகள் முழுவதும் எப்படி இருக்கும் அப்படின்னா பரிசுத்தமா இருக்கும். செய்து பாருங்க. எசேக்கியேல் 44வது அதிகாரம் 30வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, உன்னுடைய குடும்பத்துல ஆசீர்வாதம் தங்கணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கவனிங்க. நீ என்ன செய்யணும்? நீ முதற் பலனை வாசிங்க. சகலவித முதற் கனிகளில் எல்லாம் முந்தின பலனும்
நீங்கள் காணிக்கையாய் செலுத்தும் எவ்விதமான பொருள்களும் ஆசாரியனுடையதாய் இருப்பதாக உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தை என்ன செய்யணும் அப்படின்னா, ஆமா, ஏன் நான் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறேன் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில இது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பிரமாணமாயிருந்தது. 3 வருடத்தில் 3 பண்டிகையாக இதை கொண்டாடினார்கள். மாதந்தோறும் அல்ல, சேர்ப்பின் பண்டிகையிலையும் அறுப்பின் பண்டிகையிலையும் தேவனுக்கு என்று கொண்டு கொடுத்தார்கள். பலிபீடத்தில் ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா, அதை வாங்கி ஆசாரியன் அதை தேவனுக்கு அசைவாட்டுகிற பலியாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன செய்யப்படும் அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய விளைச்சலை கண்டார்கள். பிரைஸ் எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? முதற் பலனை தேவனுக்கு நாம் கொடுக்கிறோமா? இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, எல்லா செலவெல்லாம் பண்ணிட்டு மீது இருந்தா என்ன கொண்டு கொடுக்கிறோம்? கர்த்தருக்கு ஐயோ காணிக்க கொடுக்கணுமே அப்படின்னு கொடுக்கிறோம். எப்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்? வேதம் சொல்லுதுங்க. இன்னைக்கு அதனாலதான் ஆசீர்வாதம் நம்முடைய வீட்டுல தங்க மாட்டுக்கு. நீங்க என்ன வேலை செய்கிறீங்களோ, நீங்க என்ன உழைக்கிறீங்களோ, அதற்கு உண்டான வருமானத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். அப்ப இந்த வருமானம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமா இருப்பதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தருக்கு நான் என்ன செய்யணும்? முதற் பலனை நாம் கொடுக்கணும். அந்த வார்த்தையை வாசிங்க. உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படி நீங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தை நீ என்ன செய்யணும் அப்படின்னா, நீ முதற் பாகத்தை கொடு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அந்த அம்மா தேசத்தில் பஞ்சம், இனி என்ன செய்வதுன்னு தெரியல, பிழைப்பிற்கு வழி இல்லை. என்ன செய்தாங்க? இருக்கிற மாவுல ஒரு அடையை சுட்டு தானும் தன்னுடைய பிள்ளையும் மரித்து விடலாம் என்று நினைக்கும் பொழுது அங்கு தேவனுடைய ஊழியன் வருகிறான். அவன் சொல்ற வார்த்தை என்ன? முதலாவது சுடுகிற நீ அடையில நீ என்ன செய்? கொஞ்சம் கொண்டு வா. என்கிட்ட இருக்கிறதே கொஞ்சம் மாவு தான் இருக்கு, அதை சுட்டு சாப்பிட்டு நாங்க மறிக்கலான் இருக்கிறோம். ஏன்னா இனி வாழ எங்களுக்கு என்ன இல்லை? ரிசோர்ஸ் இல்லை. இனி எங்களால் வாழ முடியாது. வேதம் சொல்லுது, அந்த அம்மா அவன் என்ன சொன்னா? நீ போய் முதலாவது சுட்டு எனக்கு கொண்டு வா, பிற்பாடு உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்ன செய்யலாம்? உண்டாக்கலாம் சொன்னானா? இப்ப இந்த வார்த்தையை அவங்க நம்பி என்ன செய்தாங்க? முதலாவது ஒரு சிறு அடையை சுட்டு அவருடைய கரத்தில் கொடுத்தார்கள். என்ன நடந்தது தெரியுமா? எனக்கு அன்பானவர்களே, அந்த தேசத்துல அந்த பஞ்சம் குறைகிறது வர அவங்க என்ன செய்தார்கள்? புசித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதம் அவங்க வீட்டுல என்ன செய்தது அப்படின்னா தங்கி இருந்தது. வாசிங்க லேவியராகமம் 23வது அதிகாரம் 10வது வசனம். லேவியராகமம் 23வது அதிகாரம் 10வது வசனம். பிரைஸ் தி லார்ட். நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்க போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய கதிர்க்கட்டை எங்க கொண்டு வரணும் அப்படின்னா ஆசாரிடத்துல கொண்டு வர வேண்டும். உங்களுக்காக அதை அங்கீகரிக்கும்படி இருக்கா, உங்களுக்காக அங்கீகரிக்கும்படி ஆசாரியன் அந்த கதிர்கட்டுகளை ஓய்வு நாளுக்கு மறுநாளிலே கர்த்தருடைய சன்னதியில் என்ன செய்ய வேண்டும்? அசைவாட்ட வேண்டும். நல்ல கவனிங்க. அப்போ முதற் பலனை நம் கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் மாறுகிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பொருளாதார செழிப்பை நமக்கு என்ன செய்கிறார் அப்படின்னா கொடுக்கிறார். வேதம் சொல்லுது. இப்ப வாசிங்க ரோமர் 8வது அதிகாரம் 23வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, ரோமர் 8வது அதிகாரம் 23வது வசனம்.
ஆ, ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட ஆவியின் முதற் பலனை பெற்ற நாம் பரிசுத்த ஆவியானவராலே நாம் எதை பெற்றிருக்கிறோம்? இந்த முதற் பலனை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அவராலே நாம் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். ஏன்னா கிறிஸ்து தான் யாருன்னு சொன்னேன்? முதற் பலனானவர்னு சொன்னேன். அப்ப கிறிஸ்துவுக்குள் உங்களுடைய முதற் பலனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். தேங்க்யூலா. இந்த முதற் பலன் சொல்றேன்ல, நீங்க அந்த அறுவடை செய்கிற இடத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க? எல்லாத்தையும் அந்த களஞ்சியத்துல கொண்டு வந்து முதல்ல அந்த அடிக்கிறாங்கல்ல, போர் அடிக்கிறாங்கல்ல, அதுல இருந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த வித்துகளை அடுத்த விதைப்பதற்காக என்ன செய்வாங்க? விதைய முதல்ல என்ன செய்வாங்கன்னா அந்த விதைக்கக்கூடிய தானியத்தை என்ன செய்வாங்கன்னா எடுத்து வைப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை என்ன அப்படின்னா, இந்த எடுத்து வைக்கிற இந்த விதை தானியம் இது அடுத்த ஆண்டினுடைய என்னது விளைச்சல். பிரைஸ் எல்லாம் நல்ல கவனிங்க. அந்த விதை தானியம் கடைசியில எடுத்து வைக்க மாட்டாங்கங்க. முதல்ல அந்த களஞ்சியத்தில் அடிக்கப்படுகிற இடத்துல இருக்கிற முதன்மையானதை எடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னா விதை தானியமா எடுத்து மாற்றி வைப்பாங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, அந்த விதை தானியத்தை என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா அவங்க கை வைக்கவே மாட்டாங்க. இப்ப நல்ல கவனிங்க. நம்மளுடைய வசனம் சொல்லுகிறது ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், முதற் பலன் என்பது அது விதை, சீடு. அதை எதை கொடுக்கிறது அப்படின்னா, இன்றைக்கு நீங்க விதைக்கிற விதையானது, இன்றைக்கு நீங்க தேவனுடைய ராஜ்யத்தில் எதை விதைக்கிறீர்களோ அது உங்களுடைய எதிர்காலத்தினுடைய விளைச்சலின் பலனாய் இருக்கிறது. பிரைஸ் எல்லாம். அப்போ ஒவ்வொரு உங்க வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா தேவனுக்கு முன்னுரிமையை கொடுக்கணுங்க. இதுல நீங்க முக்கியத்துவத்தை கொடுங்க. ஜெபம் அப்படின்னாலே ஜெபத்திற்கு முன்னுரிமையை கொடுங்க. வேதத்தை வாசிப்பதற்கு முன்னுரிமையை கொடுங்க. தேவனை ஆராதிப்பதற்கு முன்னுரிமையை கொடுங்க. தேவனுடைய ராஜ்யத்துல நீங்க விதைப்பதற்கு முன்னுரிமையை கொடுங்க. இது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்துக்கு. ஏன்னா பாருங்களேன், நம்முடைய பொருளாதாரத்துல நம்ம எப்போ ஆண்டவருக்கு முன்னுரிமையை நம்ம கொடுக்கிறோமோ, இப்ப நம்முடைய பினான்ஸ்ல யார் ஃபர்ஸ்டா வந்துருவாங்க அப்படின்னா கர்த்தர் வந்துடுவார். ஏன்னா அவர் முதல் இடத்துல இருக்கிறார். நீங்க எதற்கு முதல் இடத்தை நீங்க தேவனுக்கு கொடுக்கிறீங்களோ தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ நான் சொல்றேன், இப்போ இப்படி சொல்றேன் பாருங்களேன். இப்போ 100ல 10% நம்ம தசம பாகத்தை ஆண்டவர் கொடுக்கிறோம். வேதம் சொல்லுது அந்த 10% என்பது தசம பாகம் பரிசுத்தமானதுன்னு வசனம் சொல்லுது. அது கர்த்தருடையதுன்னு சொல்லுது. இப்ப நம்ம அந்த முதல் 10% நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த 90% அது என்னவா இருக்கும் அப்படின்னா பரிசுத்தமா இருக்கும். ஏன்னா முதல்ல நான் என்ன செய்துட்டேன், அதை நான் தேவனுக்கு நான் முன்னுரிமையா கொடுத்துட்டேன். பிரைஸ் அல்லாஹ். இன்னைக்கு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, நான் முதன்மையாய் முன்னுரிமை கொடுக்காததுனால என் வாழ்க்கையில ஏன்னா இப்ப என்ன வந்துட்டு, இப்போ ஒரு 5வது இடத்துலயோ இல்ல ஒரு 6வது இடத்துலயோ நம்ம வைக்கும் பொழுது அதனாலதான் நம்ம வாழ்க்கையில ஒரு தடுமாற்றம், இடையில நம்ம செய்கிறதுனாலதான் தடுமாற்றம். நீங்க முதன்மைப்படுத்தி பாருங்க. உங்களுடைய ஜெப நேரத்துல நீங்க முதன்மைப்படுத்துங்க, முன்னுரிமையை கொடுங்க. ஜெபத்திற்கு முன்னுரிமையை கொடுங்க பிரதர். வேதத்தை வாசிப்பதற்கு முன்னுரிமையை கொடுங்க. தேவனை ஆராதிப்பதற்கு முன்னுரிமையை கொடுங்க. இதுதானே தேவன் விரும்புகிறார். நம்மளால ஏன் கொடுக்க முடியல? நீங்க இதுக்கெல்லாம் உங்களால கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா சம்திங் ராங். பிரைஸ் அல்லாஹ். ஜெபிக்க நேரம் இல்லை, பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, ஆராதனைக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா
தேவன் உங்க வாழ்க்கையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? முதன்மையான இடத்தில் இல்லை அப்படின்னு அர்த்தம். உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது. பிரைஸ் எல்லாம் நீங்க சொல்லலாம், நான் ஆசீர்வாதமா தான் இருக்கிறேன். நீ பூமிக்குரிய காரியத்துல நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம், ஆனா நித்திய ராஜ்யத்திற்குள்ள நீ பிரவேசிக்கும் பொழுது எப்படி இருக்கிறீங்க? Glory to God. வேதம் சொல்லுகிறது, லூக்கா 12வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கும் போது, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள் இருக்கு. எதை தேடுங்க? வாசிங்க அந்த வசனத்தை. லூக்கா 12வது அதிகாரம் 31வது வசனம். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது ஓ glory to God, இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் எல்லாம், உங்களுக்கு என்ன தேவை என்பதை என் தேவன் அறிந்திருக்கிறார். இப்ப அறிந்தவரால நமக்குடைய வாழ்க்கையில ஏன் செயல்படுத்த முடியல அப்படின்னா, தேவன் என் வாழ்க்கையில இதை செய்வதற்கு நான் எதை கொடுக்கல? முன்னுரிமையை கொடுக்கல. தேவனுக்கு நீங்க பிரியாரிட்டி கொடுத்து பாருங்க, முக்கியத்துவத்தை ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க. உங்க வேலையில் ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து பாருங்க. நீங்க செய்கிற பிசினஸ்ல தேவனுக்கு நீங்க முன்னுரிமையை கொடுத்து பாருங்க. நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். உபாகமம் 1:11 படி இப்பொழுது இருக்கிற இந்த நிலை மாறணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரே வழிதான் சார். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, என்ன சொல்லுது? முதலாவது நீ தேவராஜ்யத்தையும் தேடு. தேவராஜ்யத்தை முதல்ல தேடு. நமக்குள்ள இருக்கிற ஹேபிட் என்னன்னா, அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் ஜெபம் பண்ணலாம் இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல நீ தேவனை தேடிட்ட அப்படின்னா இவைகள் எல்லாம் உனக்கு கொடுக்கப்படும். யோவான் 12வது அதிகாரம் 31வது வசனத்தை நீங்க வாசிக்க பார்க்கலாம். 12வது அதிகாரம் 31வது வசனம். இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இந்த உலகத்தின் அதிபதி புறம்பா என்ன செய்வான்னு எழுதப்பட்டிருக்கிறது? தள்ளப்படுவான். நல்ல கவனிங்க, இது நிலைத்திருக்கிற போஜனம். தேங்க்யூ லார்ட். இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாமே வேதம் சொல்லுகிறது தள்ளப்பட்டு போகும், தள்ளப்பட்டு போகும். நாம் அனுபவிக்கிறது எல்லாமே டெம்பரவரி தாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாம் அனுபவிக்கிற வீடு, நாம் அனுபவிக்கிற கார், நாம் எதையெல்லாம் கர்த்தர் அதை நம்ம அனுபவிக்கிறதுக்கு நம்ம ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனா ஆண்டவர் அதற்கு முக்கியத்துவத்தை கொடுக்க சொல்லல. வேதம் சொல்லுகிறது, நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்டவைகள் எல்லாமே தேவனுடைய ஆசீர்வாதம். நீங்க அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்காதீங்க. தேவனால் இது கொடுக்கப்பட்டது, அவ்வளவுதான். தேவன் எனக்கு இதை எதுக்கு ஏன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, எனக்கு என்ன, நான் இருக்கிறதுக்கு நல்ல வீடை கொடுத்திருக்கிறார், நான் போக வேண்டிய இடத்திற்கு துரிதமாய் போவதற்கு நல்ல காரை கொடுத்திருக்கிறார். அப்படி எடுத்துக்கொள்ளுங்க. பிரைஸ் அல்லாஹ். நீங்க கொடுக்கிற முன்னுரிமையின் அடிப்படையில தான் உங்க வாழ்க்கையில என்ன உண்டாகும் தெரியுமா? நீங்க அடுத்த நிலைக்கு நீங்கள் போய்கொண்டே இருப்பீர்கள். பிரைஸ் அல்லாஹ். இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை நம்மளால ஏன் அறிந்து கொள்ள முடியல? ஏன் அறிந்து கொள்ள முடியல அப்படின்னா, நம்ம முக்கியத்துவத்தை கொடுக்காததுனால அநேக காரியங்களை நம்ம இழந்து விடுறோம், பார்த்தீங்களா? அதனால
தேவன் மேல நமக்கு ஒரு நம்பிக்கை வர மாட்டேங்குது. கர்த்தர் சொல்றார், நீ முதல்ல என்ன தேடிப்பாரு, நீ எனக்கு முன்னுரிமையை கொடுத்து பாரு, நீ ஆசீர்வாதமா இருப்ப. உனக்கு என்ன தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நம்முடைய தேவையை அறிந்தவர் நம்ம என்ன செய்வார் அப்படின்னா, தேவை என்ன செய்வாரு, கட்டாயம் சந்திப்பார்ல. நீ ஏன் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் தேடுகிறது போல தேடுகிற? ஏன் சர்ச்சைக்கு வரல? இன்னைக்கு வேலை வச்சுட்டாங்க பாஸ்டர். பிரைஸ் அல்லாஹ். சாதாரண காரியங்களை நம்ம என்ன செய்யறோம், நம்ம சொல்றோம். இந்த வருஷத்துல நான் தீர்க்கமா சொல்றேன், தேவனுக்கு முன்னுரிமையை உங்க வாழ்க்கையில கொடுங்க, சபைக்கு முன்னுரிமையை கொடுங்க, ஊழியத்திற்கு முன்னுரிமையை கொடுங்க. உங்க வாழ்க்கையில எதுலெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் 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 இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இயேசுப்பாவை வைங்க. இயேசுப்பாவை நீங்க ஃபர்ஸ்ட்ல வச்சிட்டீங்க அப்படின்னா, உங்க லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன வரணும் அப்படின்னா இயேசுப்பாவை வைங்க. Glory to God. கட்டாயம் நீங்க அதுக்கு பின்னாடி எழுதுறீங்க பார்த்தீங்களா, 2, 3, 4, 5, 6 அவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம முதல்லயே நம்ம தேவைகளை கொண்டு வைக்கிறதுனால தான் நம்மளால என்ன செய்ய முடியல, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமையை, பிரியாரிட்டியை நம்மளால கொடுக்க முடியலங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகம் தேடுகிறது போல நாம் தேடாமல் கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ, சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஞானத்தை கொடுத்திருப்பார், நல்ல அறிவை கொடுத்திருப்பார். தேவனுக்காக பயன்படுத்துங்க. தேவனுக்காக நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலேயும் தேவன் மகிமைப்படணும் அப்படின்னு நீங்க நினைங்க. கட்டாயம் நான் சொல்லுவேன், உங்க வாழ்க்கையில மாறும், மாற்றம் வரும். இப்ப இருக்கிற நிலை என்ன செய்யும், மாறும், மாறும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உனக்கு என்ன செய்யப்படும் அப்படின்னா கூட கொடுக்கப்படும். எல்லாரும் எழுந்து நிற்போமா, அப்படியே ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, என் வாழ்க்கையில முதல் இடத்தை நான் ஆண்டவருக்கு கொடுப்பேன்ப்பா. ஒப்பு கொடுங்களேன். என் வாழ்க்கையில முதல் இடத்தை அப்பா நான் உங்களுக்கு கொடுப்பேன். இந்த நாளில் ஆண்டவரே முதல் நேரத்தை நான் கர்த்தருக்கு கொடுப்பேன். ஆண்டவரே, நான் எழுந்த உடனே ஜெபம் பண்ணாம, வேதம் வாசிக்காம நான் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். சொல்லுங்க, அப்படியே ஒப்பு கொடுங்க. இதெல்லாம் தான் நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க செய்றீங்கல்ல, அந்த ப்ரியாரிட்டி, அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. காலையில் எழுந்த உடனே நான் ஏன் ஆண்டவரை தேடுவேன், நான் வேதத்தை வாசிப்பேன். ஓ ராபா ஷாபா லாத்து ராபா. தேவனுடைய ஆலயத்தில் நான் முதல் ஆளா வருவேன். தேவனுடைய ஆலயத்தில் நான் முதல் ஆளா வருவேன். தேவனை நான் முதல் ஆளா நான் ஆராதிப்பேன். இதெல்லாம் நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கிற ப்ரியாரிட்டிங்க. கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கையினுடைய நோக்கம் வெளிப்படும். ரேமா ஷேகா தரபா. தேங்க்யூ. நீங்க கொடுக்கிற முன்னுரிமையின் அடிப்படையில தாங்க உங்க வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் வெளிப்படும். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார் அப்படின்னா இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில இதுவரையிலும் ஆண்டவரே நான் 2வது இடத்தை, 3வது இடத்தை, 4வது இடத்தை ஏசப்பாவுக்கு கொடுத்துட்டேன். சிலவங்கெல்லாம் இருக்கிறாங்க, கடைசி நேரத்தை ஏசப்பாவுக்கு கொடுப்பாங்க பாருங்க. கடைசி நேரத்தை ஏசப்பாவுக்கு கொடுப்பாங்க பாருங்க. சத்தியம் அதில் ஆசீர்வாதமே இருக்காது. ஏசப்பாவுக்கு முதல் இடத்தை கொடு. உன் வீட்டில் தேவனுக்கு முதல் இடத்தை கொடு. உன்னுடைய பிஸ்னஸ்ல முதல் இடத்தை கொடு. உன்னுடைய படிப்புல முதல் இடத்தை ஆண்டவருக்கு கொடுத்து பாரு. கட்டாயம் கர்த்தர் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். யாவில நான் உணர்கிறேன், இந்த நிலை மாறப்போகிறதுங்க. இந்த நிலை மாறப்போகிறது. சகோதரா, சகோதரி, இப்போ
இப்போ இருக்கிற இந்த நிலை மாறி கர்த்தர் சொன்னபடியே உங்க வாழ்க்கையில் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை நீங்க காண போகிறீங்க. உலகத்தில் இருக்கிறவன் தேடுகிறது போல தேடாத, உலகத்தில் இருக்கிறவன் கவலைப்படுகிறது போல கவலைப்படாத. கர்த்தர் உன் தேவைகளை அறிந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவைகளை நான் அறிந்திருக்கிறேன். ராமா ஷேகே நியந்தரா, உனக்கு என்ன தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். First you seek the kingdom of God. உன் தேவையை பூர்த்தி செய்வதற்கு, ஓ thank you Lord, தேவன் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வதற்கு ஆண்டவர் சொல்றார், முதலாவது என்ன தேடு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் எனக்கு கொடுயா, முன்னுரிமை எனக்கு கொடு. எத்தனை பேர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? உங்களுடைய பொருளாதாரத்தில் தேவனை முதன்மைப்படுத்துவீங்களா? தேவனுக்கு முன்னுரிமையை கொடுப்பீங்களா? ஓ தேங்க்யூலா. தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்க முன்னுரிமையை கொடுப்பீங்களா? விதைக்கிறவனுக்கு தான் கர்த்தர் விதையை கொடுப்பேன்னு சொல்றாருங்க. விதைக்கிறவனுக்கு தான் விதையை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அறுவடையை எதிர்பார்க்கிறவன் தாங்க விளைச்சலை எதிர்பார்க்கிறவன் தான் என்ன செய்வான் தெரியுமா? விதை தானியத்தை எடுத்து வைப்பான். அல்லேலூயா. அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும், நான் இந்த ஒரு மூட்டையை நான் என்ன செய்ய போறேன், அடுத்த ஆண்டு நான் விதைக்க போகிறேன், இதுல 1000 மடங்கு நான் விளைச்சலை பார்ப்பேன். அல்லேலூயா. that is the eternal hope. அதுதான் எதிர்காலத்தின் நம்பிக்கை, அதுதான் உன்னுடைய ஃபியூச்சர். ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு நீ எதை விதைக்கிறாயோ, நீ விதைக்கிறது உன் எதிர்காலத்திற்காக விதைக்கிற. அல்லேலூயா. இன்னைக்கு விதைச்சிட்டு நாளைக்கு அறுவடையை பார்க்காத. இன்றைக்கு நீ விதைக்கப்படுகிற விதையானது அது உன் எதிர்காலத்துல என்ன செய்யும் அப்படின்னா விளைச்சலை கொண்டு வரையா, விளைச்சலை கொண்டு வரும். ஓ தேங்க்யூ லார்ட். அப்படியே ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, தயவு செய்து நான் சொல்ற வார்த்தையை கவனிங்க. இதுவரையிலும் நீ செபிக்காத நபர்களா இருந்த அப்படின்னா, ஆண்டவரே நான் செபத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடு, நான் இனி செபிப்பேன்னு சொல்லி ஒப்பு கொடு. ஒருவேளை நீ வேதத்தையே வாசிக்காத ஆளா இருந்தனா, நான் இனி வேதத்தை வாசிப்பேன்னு முக்கியத்துவத்தை கொடு. ஆண்டவரே, நான் உண்மை ஆராதிக்கக்கூடியவனா இருப்பேன்னு சொல்லு. ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யத்துல நான் என்னுடைய பணத்தை நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லு. முதற் பலனை தேவனுக்கு கொடுத்து பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்துல விதைங்க. கட்டாயம் உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் தங்கும். ஐயா, நான் ஒரு நாள் சொல்லக்கூடாது எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லாத, நேரம் இல்லைன்னு சொல்லாத. நீ நேரம் இல்லைன்னு சொல்லுகிறது தான் உன்னுடைய பொருளாதாரத்தில் ஆசீர்வாதத்தை நீ இழந்து கொண்டு இருக்கிற. லிசன், ரொம்ப முக்கியம். ஓ தேங்க்யூலா. டைம் இஸ் கரன்சி ஆஃப் லைஃப். நீ உன் நேரம் இல்லைன்னு சொல்ற ஆளுக்கு நான் சொல்றேன், எனக்கு நேரமே இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, வேத வாசிக்க நேரம் இல்லை, தேவனை ஆராதிக்க நேரம் இல்லைன்னு சொல்லுவேன்னா, நீ உன் பொருளாதாரத்தில் எதையோ இழந்து கொண்டு இருக்கிறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீ பிஸியா இருக்கிற நபரா இருக்கிறியா? அப்பாவு தேவனை தேடக்கூட முடியாத அளவுக்கு என்னையா பிஸி? அதனாலதான் நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போகிறோம். தேங்க்யூலா. தேவனை முதலாவது வைங்க. அது பரிசுத்தமானது. வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். எங்கெல்லாம் நீங்க தேவனை ஃபர்ஸ்ட் வைக்கிறீங்களோ, அந்த இடத்துல இருக்கிற சாபமெல்லாம் கர்த்தர் எடுத்து போடுவா, கர்த்தர் எடுத்து போடுவா, கர்த்தர் எடுத்து போடுவா. நான் சொல்றத மறுபடியும் சொல்றேன் பாருங்க. நீங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆண்டவரை நீங்க முதன்மையான இடத்துல வைக்கிறீங்களோ, அந்த இடத்துல இருக்கிற சாபங்கள் அழையா. அந்த இடத்துல இருக்கிற சாபத்தை கர்த்தர் அழிக்கிறார். பிசாசு கீழே தள்ளப்படுவதை நீங்க பார்ப்பீங்க. அவனால் கொடுக்கப்பட்ட நெருக்கம், அவனால் கொடுக்கப்பட்ட உபத்திரவம், அவனால் கொடுக்கப்பட்ட கடன் எல்லாவற்றையும் எப்போ இயேசு முதன்மையான இடத்துல வந்துட்டாங்களோ அப்பொழுது அவனுக்கு அந்த இடத்துல வேலை இல்லைங்க. அவன் கீழே தள்ளப்படுவான், அவன் கீழே தள்ளப்படுவான். நான் சொல்றேன், தீர்க்கமா சொல்றேன், நீங்க இயேசுவுக்கு முதலிடத்தை கொடுத்துட்டீங்கன்னா பிற்பாடு இவைகள் எல்லாம் உனக்கு கொடுக்கப்படும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையில உமக்கு நாங்க முதன்மையான இடத்தை கொடுக்கிறோம்ப்பா. நீர் முதன்மையானவர். எங்க வாழ்க்கையில ஆண்டவரை எங்களுக்கு கொடுக்கப்படுகிற எல்லாவற்றிலேயும் நாங்கள் முதற் பலனை ஆண்டவரை தேவனுக்கென்று கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால
எங்கள் சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கடந்து வந்த ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கரம் இவங்க மேல தங்கி இருக்கட்டும். இனி சாபமான வாழ்க்கை வேண்டாம்ப்பா. ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை இவங்க வாழ்க்கையில உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேட சொன்னீங்க. நாங்கள் இன்றையிலிருந்து தேவ ராஜ்யத்தையே தேடுகிறவர்களாய் எங்களை மாற்றும். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.